தலைப்பு செய்திகள். தையிட்டி விகாரை விவகாரம், மக்களின் காணிகளை உடனே விடுவியுங்கள். தமிழ் தேசிய கட்சிக்குள் ஒற்றுமை தேவை, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. இலங்கை வரும் நாணய நிதிய சிறப்பு குழு அனைத்து மாணவர்களுக்கும் சமமான தடையற்ற கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கொள்கை, பிரதமர் ஹரணி. ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் குறைந்தது 16,500 போராட்டக்காரர்கள் பலி. விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவியுங்கள் என ஜனாதிபதியிடம் தாம் நேரில் வலியுறுத்தியுள்ளதாக யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி மீகாஹா ஜிந்துரே ஸ்ரீ விமலநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ் ஸ்ரீ நாகவிகாரைக்கும் சென்று அங்கு விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பு தொடர்பாக யாழ் நாகவிகாரையின் விகாராதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையில் தையிட்டி திஸ்ஸவிகாரை பிரச்சனையை ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளேன். பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதையும் ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். ஜனாதிபதியும் அதனை ஏற்றுக்கொண்டார் என்றே தெரிகிறது. விகாரைக்கு பக்கத்தில் உள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி விரைவாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கும் இந்த காணிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நைனாதீவு ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதிக்கு அங்கு தொடர்பு உண்டு. ஆனால் பொதுமக்கள் சார்பாகவே எனது கருத்தை முன்வைத்தேன். மேலும் போதை வஸ்து பிரச்சனைகள் காணப்படுகின்றமையினால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். ஆகவே வடக்கு மாகாணத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தையும் தெரிவித்தேன் என தெரிவித்துள்ளார். தமிழினத்தின் இருப்பை பாதுகாத்து கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை தேவை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அது நடக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது விடயங்களிலாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். இதை விடுத்து தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் ஏட்டிக்கு போட்டியாக செயற்படுவோமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளையே ஏற்படுத்தும். தற்போதைய அரச தரப்பினர் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இந்த நாட்டிலே தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் நிச்சயமாக புதிய அரசமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கையை அண்மையில் தாக்கிய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட தூதுக்குழு ஒன்று எதிர்வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இது வெறும் சாதாரண விஜயமாக மட்டுமன்றி நாட்டின் எதிர்கால பொருளாதார சீர்திருத்தங்களை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த விஜயம் உண்மை கண்டறியும் பணி என சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசாக் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியின் ஆரம்ப அறிக்கையின்படி சுமார் 4.1 பில்லியன் டாலர் நேரடி சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சூறாவளியால் உட்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களின் அளவை விரிவாக மதிப்பீடு செய்யும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் சிறப்பு குழு இலங்கை வருகின்றது. கள நிலவரங்களை நேரடியாக ஆராய்வதன் மூலம் இலங்கை அரசுக்கு தேவைப்படும் மேலதிக உதவிகளை தீர்மானிக்கவும் முடியும். எவ்வாறாயினும் இலங்கை தற்போது பின்பற்றி வரும் நிதி வசதி திட்டத்தின் கீழ் இந்த சூறாவளி தாக்கம் எத்தகைய கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசாங்கத்துடன் இக்குழு கலந்துரையாட உள்ளது. பேரிடர் நிவாரணத்திற்காக அரசு அதிக நிதி செலவிட வேண்டியுள்ளதால் முன்னைய நிதியியல் இலக்குகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கலாம். எனவே கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு
$206 மில்லியன் அவசர கால நிதியை வழங்க ஒப்புதல் அளித்தது. இலங்கையின் 5வது மீளாய்வு தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தூதுக்குழுவின் விஜயம் மிகவும் முக்கியமானதாகும். சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவின் அறிக்கை சாதகமாக அமையும் பட்சத்தில் மார்ச் மாதத்திற்குள் சுமார் $330 மில்லியன் பெறுமதியான அடுத்த தவணை நிதி விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளது. மறுபுறம் 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி விகிதங்களில் இந்த சூறாவளி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாணய நிதியம் துல்லியமாக மதிப்பிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு சமூக பொருளாதார பின்னணியை கொண்டிருந்த போதிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான தங்கு தடையற்ற கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கொள்கையாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு குறித்து புத்தளம் மாவட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்தும் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை பார்வையிடுவதற்கும் மேற்கொண்ட விஜயத்தின் இடையே சனிக்கிழமை முற்பகல் புத்தளம் விஞ்ஞான கல்லூரிக்கு விஜயம் செய்த போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர், இலங்கையின் தற்போதைய நிலவரத்தின்படி கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் விஞ்ஞான மற்றும் கணித பாடத்துறைகளின் ஊடாக கல்வியை தொடர்வதற்கான வசதிகள் மிகவும் குறைவாகவே உள்ளன. அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கற்பதற்கான தங்கு தடையற்ற சமமான வாய்ப்புகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு கொள்கையுமாகும். விஞ்ஞான பாடத்துறைக்காக முன்னெடுக்கப்படும் இந்த பரீட்சார்த்த முயற்சிகள் குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயினும் விஞ்ஞானம் அல்லது கணிதம் என்பதற்காக நாம் மிகை மதிப்பீடுகளை கொண்டு இருக்க தேவையில்லை. விஞ்ஞானம் மற்றும் கணிதத்தைப் போலவே ஏனைய அனைத்து துறைகளும் நமக்கு முக்கியமானவை. ஒருவர் மருத்துவராகவோ அல்லது பொறியியலாளராகவோ இருப்பினும் அவர் மக்களுடன் மக்களாகவே பணியாற்றுகின்றார். அங்கே மனிதநேயம் போன்ற மானுட பண்புகளும் அவசியமாகின்றன. எதிர்காலத்தில் எமது நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தேவையான மனிதநேயம், ஒழுக்க விழுமியங்களை மற்றும் மானுட உறவுகளை மதிக்கும் பரிபூரணமான பிரஜைகளை ஒரு தரமான கல்வியினூடாக மட்டுமே உருவாக்க முடியும். பாடசாலைகளில் பெருமளவு ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. அதற்காக சுமார் 23,000 ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதற்கமைய வெற்றிடங்கள் உள்ள பாடசாலைகளுக்கு எதிர்காலத்தில் ஆசிரியர்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கற்றல் என்பது விடயங்களை மனப்பாடம் செய்வது மாத்திரமல்ல, தேடலின் ஊடாக தகவல்களை கண்டறியும் ஆர்வம் பிள்ளைகளிடம் உருவாக வேண்டும். எவ்வாறு கற்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புத்தளம் ஜனாதிபதி விஞ்ஞான கல்லூரி மாணவர்களுடன் பிரதமர் சிநேகபூர்வமாக உரையாடினார். இந்நிகழ்வில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் குறைந்தது 16,500 போராட்டக்காரர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 3,30,000 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஈரானில் உள்ள 8 முக்கிய கண் மருத்துவமனைகள் மற்றும் 16 அவசர சிகிச்சை பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் கொடுத்த தகவல்களின்படி குறைந்தது 16,500 முதல் 18,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் 3,30,000 முதல் 3,60,000 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் அடங்குவர். குறைந்தது 700 முதல் 1000 பேர் வரை கண்களை இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தெஹ்ரானில் உள்ள ஒரு மருத்துவமனையான நூர் கிளினிக்கில் 7,000 கண் காயங்கள் பதிவாகியுள்ளன. இரத்தம் பற்றாக்குறையால் பலர் இறந்துள்ளனர். பல மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ ஊழியர்களே நோயாளிகளை காப்பாற்ற தங்கள் சொந்த இரத்தத்தை தானம் செய்துள்ளனர். ஈரான் அரசு விதித்துள்ள இணைய முடக்கத்தை தாண்டி எலான் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் இணையத்தை பயன்படுத்தி மருத்துவர்கள் செய்தித்தாளிற்கு பேட்டி அளித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் உள்ள
யோக் யகர்த்தா நகரிலிருந்து அந்நாட்டின் சுலவாசி தீவில் உள்ள தெற்கு சுலவாசி மாகாணத்திற்கு நேற்று மதியம் சிறிய ரக விமானம் புறப்பட்டது. அந்த விமானத்தில் மொத்தம் 11 பேர் பயணம் செய்தனர். இந்நிலையில் தெற்கு சுலவாசி மாகாணத்தின் மரோஸ் நகர் வான்பரப்பில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மலைப்பாங்கான பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து மாயமான விமானத்தை தேடும் பணியில் மீட்புக் குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. விமானம் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியிருக்கலாம் எனவும் அதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1883 முதலாவது மேலே செல்லும் கம்பி வலையமைப்பை கொண்ட மின்னொளி அமைப்பு எடிசனால் நியூ ஜெர்சியில் அமைக்கப்பட்டது. 1903 ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே முதலாவது வானொலி ஒலிபரப்பு ஆரம்பமாயிற்று. 1966 இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993 செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.